வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்னை கவர்ந்த நாவல், அதை எழுதிய எழுத்தாளர். அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். என்ன, சிறு வயதிலே எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. இப்போ நிறைய பழைய எழுத்தாளர்கள் கதையெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் எழுத்துலகத்தில் ஆரம்பத்தில் இருந்த புரட்சி முதல்ல நாடக தமிழில் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பிரதாப முதலியார் சரித்திரம் அது இதுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா நாடக தமிழில் வரும். அதுக்கப்புறமும் ஒரு தூய தமிழில் தான் நாடகம் வந்துக்கிட்டு இருந்தது, இந்த கதைகள் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் நாவலை முழுசாக மாற்றி நம்முடைய வழக்கு தமிழில் கொண்டு வந்ததில் புதுமை பித்தனுக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு. அவருக்கு பிறகு ஒரு எழுத்துலகில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணது எழுத்தாளர் சுஜாதா. அவர் இன்னைய நவீன காலத்துக்கு தகுந்தாற் போல எழுத்து நடையை மாற்றி அதுக்கு தகுந்தாற் போல எழுத்துக்களை கொண்டு வந்தவர். அவரோட எழுத்து நடையினால் நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் கவரப்பெற்றாங்க. நானும் மிக சின்ன வயசுலேயே அவரோட நாவல்களை படிக்க ஆரம்பித்தேன். படிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டினது அவரோட நாவல்கள். அவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் நிறைய எழுதியிருக்காரு. கிரைம் நாவல், இன்றைய கிரைம் நாவலுக்கு முன்னோடி அவர் தான். அவர் அந்த கிரைமுக்கு கணேஷ் வசந்த்ங்கிற பாத்திரமெல்லாம் ஏற்படுத்தி அவங்க துப்பறிகிற மாதிரி கொண்டு அதை பின்பற்றி இன்றைக்கி நிறைய எழுத்தாளர்கள், ராஜேஷ்குமார், சுபா, பட்டுக்கோட்டை பிரபாகர், இப்படி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு இது ஏற்பட்டது அவருடைய நடையை பின்பற்றி. அவர் சயின்ஸில் அதிக ஆர்வம் உள்ளவர். அவரோட கிளாஸ்மேட், இன்ஜினியரிங் காலேஜில் அவரோட பேட்ச்மேட் நம்ம மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்கள். அது போக இவர் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸில் வேலை பார்த்தார். வேலை பார்த்ததில் நம்முடைய இன்னைக்கு ஓட்டு போடுற மிஷின், ஓட்டிங் மிஷினை தயாரித்ததில் ஒரு முக்கிய பங்கு சுஜாதாவுக்கு உண்டு. அறிவியல் துறையில் அறிவியலை நமக்கு ஊடகம் மூலமாக ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு அந்த அறிவியல் கழகம் இவருக்கு பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க. கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. இது போக சினிமாவுக்கும் இவரோட பங்கு நிறைய இருக்குது. அப்போ ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனது சயின்ஸை நம்ம இன்றைய எளிய நடையில் கொண்டு போனதில் சுஜாதாவுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. இவர் 2008 மறைஞ்சிட்டார். ஆனாலும் அவரோட எழுத்துக்கள் மூலமாக இன்றைக்கும் அவர் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இது சுஜாதாவை பற்றின ஒரு சின்ன முன்னோட்டம். இவர் எழுதின நாவல்கள் நிறைய கிரைம் நாவல்கள் இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. நான் இன்றைக்கி பேச போகிறது இவரோட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றி. அது என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜீனோ அப்படின்னு ஒரு 2 நாவல். இதில் இந்த என் இனிய இயந்திராவோட தொடர்ச்சி தான் மீண்டும் ஜீனோ. பாகம் 1, பாகம் 2. இது வெளிவந்தது எப்போன்னா 1980களில் தான் அந்த நாவல் வெளியே வந்தது. அப்போவே அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, ஒரு 40 வருடம் கழித்து 2020 நடக்கிற மாதிரி அந்த கதையை கற்பனை பண்ணி எழுதியிருக்கார். ரொம்ப அருமையான நாவல் இது. முற்றிலும் இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, முற்றிலும் வேறுபட்ட உலகம், நம்ம உலகத்தை மாதிரி கிடையாது. முழுமையாக மாறுபட்ட உலகம். அதில் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான். ஒரு சர்வாதிகாரத்தனமான உலகம். அதில் எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாக தான் ஆணை புறப்படுது. எல்லாமே நம்பர்கள் தான். பேர்களை விட நம்பர்கள் மூலமாக தான் ஒவ்வொருத்தரும் அடையாளப்படுத்திக்கிடுறாங்க. இந்த ஒரு நம்பர் மிஸ் ஆச்சுன்னா அவரே தொலைஞ்சி போனவர் மாதிரி தான், அவரை அழிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலமாக இருந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லாக இராணுவ ஆட்சி மாதிரி, ஒரு சர்வாதிகாரத்தனமான ஆட்சி. இப்படி தான் அந்த காலம் இருந்த மாதிரி அவர் அதில் காட்டுறாரு. அப்போ இந்த நிலாங்கிற ஒரு பெண், அவளை சுற்றி தான் அந்த கதை வருது. நிலாங்கிற பெண்ணுக்கு ஒரு திடீர்னு ஒரு கஷ்டம் வருது. அதாவது அவள் கணவன் காணாமல் போகிறாரு. கணவன் காணாமல் போகிறாருன்னு அவர் தேடும்போது இந்த நம்பர் இல்லை, இந்த நம்பரே கிடையாது, நீங்கள் நம்பர் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. அதை இயக்குறவங்களும் சொல்கிறாங்க. இவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அம்மா என்ன முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத உதவியாக ரவின்னு ஒருத்தரையும்
அவர் வந்து இவங்க வீட்டில் வந்து வாடகைக்கு தங்குற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் தான் எல்லாம் முடிவு பண்ணணும். வீடு கொடுக்கறது, வீட்டில் தங்குறது, யார் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு அனுமதி வாங்கணும், சேர்ந்து வாழ்கிறதுக்கு அனுமதி வாங்கணும், குழந்தை பெறுறதுக்கு அனுமதி வாங்கணும், இப்படி எல்லாமே அனுமதி பெற்று தான் செய்யணும். அப்போ இந்த வீடை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ரவின்னு ஒருத்தருக்கு. இப்போ அவர் வந்த உடனே இப்போ ரவியும் நிலாவும் சேர்ந்து இவங்களை தேட போகிறாங்க. ரவிக்கு ஒரு ரோபோட் நாய் ஒன்று இருக்குது, அவரோட செல்லமாக. அதுக்கு பேர் ஜீனோ. ஜீனோ தான் அந்த கதையில் முக்கியமான பாத்திரம். ஜீனோவுக்கு வந்து அவங்க டிசைன் பண்ண அறிவை விட, கம்ப்யூட்டர் அறிவை விட ரவி வந்து கொஞ்சம் அதிகமாக அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்காரு. எப்படின்னா பேச முடியுது அந்த நாயால், புத்தகம் படிக்க, தன்னுடைய அறிவை விருத்தி பண்ணிக்கிடுது. இது இப்படியே பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னேறிக்கிட்டே போகுது அறிவில். இயந்திரத்துக்கு மனிதனோட அறிவும் வர்ற மாதிரி இந்த நாவலில் கொடுத்துருக்காங்க. இப்படி இவங்க தேடிட்டு போய் கடைசியில் ஒவ்வொரு இதில் போகும்போது சிபியை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி சிபியை வந்து விடுவிச்சு கொண்டு வராங்க. சிறையெல்லாம் எப்படின்னா ஒரு ரேஸ் அலை கதிர்களால் தான் சிறை எல்லாமே கட்டுப்படுத்தப்படுது. அந்த அலைக்கதிர்லேருந்து எப்படி தப்புறதுங்கிறது இந்த ரோபோ நாய்க்கு தெரியுது. அது வந்து இவரை தப்பிச்சு கூட்டு வந்துருந்தாங்க. தப்பி ஓடி வரும்போது கவர்மெண்ட்லேருந்து நம்ம நிறைய தொடர்ந்து கண்டுபிடிக்க பின்னாடி தொடர்ந்து வராங்க. இவங்க வந்து தந்திரமாக தப்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே மனோன்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. மனோவும் ரவியும் தான் இந்த விடுதலை இயக்கம்னு இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சர்வாதிகார ஆட்சியிலேருந்து விடுபடுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி கதை வருது. இப்போ நிலாவும் சிபியும் இந்த ஜீனோங்கிற நாயும் தப்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. தப்பி போகிற மாதிரி காட்டினோன்னு இந்த ஜீனோ சொல்லுது, நம்ம இது என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவாவை கொலை பண்ணணும். ஜீவாங்கிறது யாருன்னா சர்வாதிகாரி, நாட்டின் தலைவர். அவரை கொல்றதுக்காகத்தான் இந்த ரவி மனோ 2 பேரும் ஏற்பாடு பண்ணுறாங்க. அது கூட ஜீனோவும் சேர்ந்துக்கிட்டு இவரை கொல்லணும் ஜீவாவை அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ ஜீவாவை கொல்ல போகும்போது இது வெடிகுண்டு போட்டு நிலா வந்து கொல்லணும். அவன் அங்கேருந்து தப்பி வர்றதுக்கு ஜீனோ உதவி செய்யணும்னு சொல்லி மனோவும் ரவியும் நிலாவை அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே போய் இந்த வெடியும்போது தான் அது அப்படியே அந்த பிம்பம் மறைஞ்சிருது. ஜீவாங்கிற பிம்பம் மறைஞ்சிருது. ஜீனோவும் நிலாவும் தப்பி வருது. அப்போ இதுக்கு ஜீனோவுக்கு ஒரு சந்தேகம் வருது, இது வந்து ஏதோ ஒரு பிம்பம் தான், மனுஷன் இல்லை அப்படின்ட்டு. அவர் இன்னொரு ஸ்டேஜில் ஜீவா பேச போகும்போது ஜீனோ போய் நிலாவை விட்டு அது வந்து ஒரு பிம்பங்கிறத நிரூபிக்க சொல்லுது. இது வந்து ஒரு ஹோலோகிராம் மூலமாக இது பண்ணியிருக்காங்க, ஹோலோகிராஃபி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்திடுறாங்க. உடனே மக்கள் வந்து நிலா தான் எங்கள் தலைவி அப்படின்னு நிலாவை தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்க. ரவியும் மனோவும் வந்து இவரோட தளபதிகளாக இருந்துக்கிட்டு நிலாவை ஜனாதிபதி ஆக்குறாங்க. அப்போ ஆக்கும்போது பார்த்தா அப்போ தான் தெரியுது ரவியும் மனோவும் தான் அந்த சரிகார கும்பலுக்கு எல்லாமே. இது உண்மையில் ஜீவாவன்னு ஒன்று உருவாக்கி இயக்கிறது ரவியும் மனோவும் தான். அவங்க தான் அந்த சர்வாதிகார ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஜீனோவுக்கும் நிலாவுக்கும் தெரிய வருது. இப்போ போராட்டம் ரவிக்கும் மனோவுக்கும் ஜீனோவுக்கும் நிலாவுக்குமானதாக மாறுது. அப்போ ஜீனோ தான் இது எவ்வளவும் காரணம் அப்படின்னு சொல்லி ஜீனோவை கொல்றதுக்கு அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ நிலா மாட்டேன்னு சொல்லும்போது உன் கணவன் வேணுமா ஜீனோ வேணுமான்னு கேட்டு இவன் கணவருக்காக ஜீனோவை விட்டு கொடுத்துருந்தா அழிச்சிருந்தாங்க. இதோட இந்த முதல் பாகம் முடிஞ்சிடும். 2வது பாகமாக மீண்டும் ஜீனோ வரும்போது ஜீனோ வந்து எப்படி இவங்கள்ட்ட தப்பிச்சுது, தந்திரமாக தப்பி இன்னொரு நாயை வந்து ஒரு ரோபோ ஒன்றை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ரோபோவை உள்ளே வச்சுட்டு ஜீனோவை அந்த ரோபோவாக வச்சுக்கிடுறாங்க. இப்படி வச்சு அதுக்கப்புறம் ரவிக்கும் மனோவுக்கும் எதிராக அவங்க போராடுறாங்க. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து எப்படி வராங்க, அந்த போராட்டம் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறது கதை போகுது. இதில் சூப்பராக கதையை கொண்டு போகிறாங்க, விறுவிறுப்பு குறையாமல் போகுது. இந்த ஜீனோ வந்து அவ்வளவு தூரம் தந்திரமாக யோசிக்க எல்லாத்தையுமே, எப்படி எல்லா இடத்துலையும் தப்புறது, அதனோட பல்லில் அந்த எச்சில்ல இதில் எல்லாம் ஒரு விஷத்தன்மை இதெல்லாம் உருவாக்கிக்கிட்டு கடிச்சதுன்னா அந்த ஆள் மயங்குற அளவுக்கு இப்படி தன்னை மேம்படுத்திக்கிட்டே அது ஜீனோ எப்படி போகுது. ரோபோ எப்படி வந்து ஒரு மனுஷன மூளையை வந்து இந்த இயந்திரமும் மனிதனும் சேர்ந்த அறிவு கலவையாக ஜீனோ இருக்கு. இந்த மாதிரி கொண்டு போய் கடைசியில் ரவியை வந்து கொன்றுறாங்க. மனோ வந்து தப்பி போயிருக்கான். இப்போ இந்த கதையை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தா அவ்வளவு தூரம் அறிவுபூர்வமாக ஒரு இந்த ஜீனோ பேசுகிறது, ஜீனோ நடந்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது
நமக்கு வந்து எழுத்தாளர் சுஜாதா தான் கண்ணுக்குள்ளே வருவார். அவரோட அறிவுத்திறமை, அவரோட இன்டலெக்சுவலி தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு சாதுரியமாக சாமர்த்தியமாக எல்லாமே பண்ணிக்கிட்டே வருது. கடைசியில் சொல்லுவோம், நான் இனிமேல் எனக்கு வந்து அதோட பேட்ரி சக்தி தீர்ந்து போகுது. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா இது உண்டாக்கும் போது இதனோட அந்த டிசைன் பண்ண பேப்பர்ஸ் இருக்கும்ல அது வேணும். ஆனால் இது வந்து பழைய நாய். அப்போ அது வந்து எங்கே நம்ம கிடங்குக்கு போயிருக்கோம், குடோனுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போகிறாங்க. அது கிடைக்க மாட்டாங்க. அதில் நிறைய இது வருது. இது அப்பப்போ ஜீனோ வந்து ஒரு அங்கலாய்க்கும், நானும் ரொம்ப காலம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும். நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சொல்கிற மாதிரி நான் ரொம்ப காலம் இருக்க மாட்டேன். தமிழ் சினிமாவில் கதாநாயகி நோய் வந்தவுடனே நான் ரொம்ப காலம் வாழ மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஜீனோ வந்து தன்னால் புலம்பும். உடனே நிலா எல்லோரும் நாங்கள் உன்னை காப்பாற்றிடுவோம் அப்படின்ட்டு போவாங்க. கடைசியில் அந்த டிசைன் பேப்பர் கிடைக்காதுன்னொடனே ஒரு கட்டத்தில் இது ஓஞ்சி போயிடுது. மிஷின் வந்து நின்றுது. முடிவு பார்த்தோம்னா முடிவு வந்து காலங்காலமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் நடக்க மாதிரி அது ஒரு பெரிய நினைவு சின்னம் கட்டி இந்த நினைவு சின்னத்தில் ஜீனோவை வச்சு அந்த ஜீனோவை வந்து தினசரி ஆட்கள் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி வச்சு அப்படி வச்சு கதையை முடிச்சிடுறது. நம்மளோட இந்த இன்றைய மென்டாலிட்டி தகுந்தால இன்றைய மென்டாலிட்டி 80s இருந்த மென்டாலிட்டி தான் நமக்கு இன்னும் இருக்குது. அதே மாதிரி வச்சு கதையை முடிச்சிடுறாங்க. இப்போது 80களில் வந்த கதை நம்பரை வச்சு தான் எல்லாமே இருக்குது. நம்பர் இல்லைன்னா ஆட்கள் அழிஞ்சிருவாங்க, ஆட்களே இருக்க மாட்டாங்க, நம்பரை வச்சு நம்ம எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நடக்க காரியமா அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஆதார் கார்டு நம்பரை வந்து நம்ம எல்லா இதுலேயுமே நம்மளை வந்து இப்போ வந்து ஆதார் கார்டாக இது பண்ணிட்டாங்க. பண்ணதுனால இப்போ நம்ம ஜாதகம் வந்து இப்போ கவர்மெண்ட் கையில், நம்ம குடுமி வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஒரு நம்பரை வச்சு எடுத்தாங்கன்னா நமக்கு எங்கெங்கே அக்கௌண்ட் இருக்குது, நமக்கு என்ன செய்கிறோம், நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் கொண்டு அவங்க பார்த்துடலாம். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இப்போ இந்த ஆதார் கார்டு ஒரு நம்பரை வச்சு நம்ம வருது. அப்போது அவர் சிந்தித்த மாதிரி வர்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பற்றி சிந்திச்சிருக்காரு, அதை பற்றி கொண்டு வந்திருக்காரு. அப்போ நம்ம அதுலேருந்து படிப்படியாக முதல் ஸ்டெப்பு நம்ம இப்போ வந்திருக்கோம்னு எனக்கு படுது. நான் அன்னைக்கு நம்ம இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட பிரமிப்பு, அது ஒரு பெரிய அனுபவம். இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம 80s பார்க்கும்போது நினச்சோம். ஆனால் இன்றைக்கி நான் இப்போ போன வாரம் அந்த புக்கை படித்தேன். போன வாரம் படிக்கும்போதும் அதே பிரமிப்பு குறையாமல் இருந்தது. 40 வருஷத்துக்கு பிறகும் நமக்கு அந்த எழுத்து இன்னும் அந்த தாக்கத்தை விடலை, அந்த பிரமிப்பு இருக்குது. அன்னைக்கு ஏற்பட்ட தாக்கம் இன்றைக்கும் ஏற்படுது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் சுஜாதா. அவரோட நாவல் நிறைய இருக்குது. அவர் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கார், நிறைய படங்களுக்கு கதை சொல்லியிருக்கார், நிறைய படங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கார். எல்லாமே இந்த ஒரு பின்னாடி இருந்து உதவி பண்ணியிருக்கார். நீங்கள் அவரோட இழப்பு வந்து நமக்கு எழுத்துலகுக்கு பெரிய இழப்பு, விஞ்ஞான உலகத்துக்கு அதை விட பெரிய இழப்பு. ஆனால் அந்த நாவல் வந்து என்றைக்கும் அழியாது. நமக்கு இன்றைக்கி அன்னைக்கு படிக்கும்போது ஏற்பட்ட பிரமிப்பு, சிரிப்பு, அது எல்லாமே இன்றைக்கும் இருக்குது. அந்த ஜீனோவை நினச்சா உண்மையிலேயே ஒரு இவ்வளவு இன்டலெக்சுவலாக நாய் நமக்கு இல்லாமல் போயிட்டுது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நமக்கு ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு அதீதமான அனுபவத்தை அவரோட நாவல் நமக்கு ஏற்படுத்தும். இந்த அனுபவத்தை, எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் இந்த நாவலை படித்து பாருங்கள். மீண்டும் ஜீனோ என் இனிய இயந்திரா படித்து பாருங்கள். இப்போது என்னுடைய இந்த சேனலில் இது எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தொடர்ந்து எனக்கு ஆதரவளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.